திருவெம்பாவை பாடல் 7. அன்னேவையும் சிலபோ பல அமரர் முன்னர் கரியான் ஒருவள் நீரும் சீரான் அன்னே இவையும் சிலபோ பல அமரர் முன்னர் கரியான் ஒருவள் நீரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின் வாய் திறவாய் சின்னங்கள் கேட்ப சிவனின் வாய் திறப்பாய் தேனானின் உண்ணும் தீசேர் மேடு கொப்பாய் எண்ணானை ஏழரையில் இன்னமுதென்றோமோ சொன்னோம் கேள்வேராய் இன்னம் தூயினதியோ எண்ணானை ஏழரையில் இன்னமுதென்றோம் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் தூயினதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கீடத்தியாள் மண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கீடத்தியாள் எண்ணே தூயனின் பரிசேலோரின் பாவாய் எண்ணே தூயனின் பரிசேலோரின் பாவாய். திருவெம்பாவை பாடல் 7 பொருள். தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே? பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? விளக்கம். அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது. நம் பணிகள் காலை 4:30க்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும். மார்கழியில் பனியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. எல்லா தட்பவெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும். காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம்.